இந்த உண்மை சம்பவம் யாரெல்லாம் கேட்கணும் அப்படின்னா, கல்யாணத்துக்கு அப்புறம் உங்க மனைவிக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணாம வேலைன்னு சுத்திட்டு இருக்கீங்களா? அப்ப கண்டிப்பா நீங்க இந்த உண்மை சம்பவத்தை கேட்டே ஆகணும். 2வது யாரு கேட்கணும் அப்படின்னா, பெண்கள், கல்யாணமான பெண்கள். உங்க கணவர் யாருக்காக உழைக்கிறாரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்காம தனிமையில இருக்கிற நீங்க எடுக்கிற அந்த தவறான முடிவு உங்களை எங்க கொண்டு போய் நிப்பாட்டும் அப்படிங்கிறதுக்காக கண்டிப்பா நீங்களும் இதை கேட்கணும். சரி, நேரடியா இந்த சம்பவத்துக்குள்ள போகலாம். 2025 பிப்ரவரி 1 காலையில 6 மணிக்கு ஆர்கே குவார்ட்டர்ஸ் அப்படிங்கிற கேரளாவை சேர்ந்த மலப்புரத்துல இருக்கிற ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. இந்த தெருல அந்த தெரு ஜனங்களை எழுப்புனது ஒரு பெண்ணோட அழுகுரல். அந்த சத்தம் வர்ற அந்த வீட்டை நோக்கி ஓடுறாங்க. அங்க போனா கதவு திறந்து கிடக்குது. ஒரு பெண் பெட்ரூம்ல இருந்துட்டு வயிற்றுலையும் மார்பளையும் அடிச்சுக்கிட்டு பயங்கரமா அழுகுறாங்க. என்னன்னு இந்த கூட்டம் ஓடி போய் உள்ள பார்த்தாங்க அப்படின்னா, அவங்க கணவர் பெட்ல படுத்து அப்படியே இறந்த நிலையில இருக்கிறார். என்னாச்சு ஏதாச்சுன்னு அந்த இருக்கிற ஜனங்கள்லாம் கேட்குறாங்க. அப்போ அந்த பெண் சொல்றாங்க, என் கணவருக்கு ஹார்ட் அட்டாக் இறந்து போயிட்டாரு. நல்லாதான் நைட்டு ஃபுல்லா தூங்குனாரு. காலைல எழுந்திரிச்சு நான் காஃபி குடிக்கிறதுக்காக எழுப்பும் போது ஹார்ட் அட்டாக்ல இறந்து கிடக்குறாரு அப்படின்னு சொன்ன உடனே அங்க இருக்கிற ஜனங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்றாங்க. இப்போ போலீஸ் டீம் அங்க வருது. அதுக்குள்ள ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி ஆம்புலன்ஸ் இறந்து போயிட்டாரா இல்ல உயிரோட இருக்கிறாரான்னு செக் பண்ணிட்டு டிக்ளேர் பண்றாங்க இவர் இறந்துட்டாரு அப்படின்னு. போலீஸ் வந்தாங்க. அந்த உடலை அவங்க கைப்பற்றுறாங்க. அங்கிருந்து அங்க இருக்கிற அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்புறாங்க. அனுப்பிட்டு இந்த பெண்ணுகிட்ட அவங்க விசாரிக்க ஆரம்பிக்கும் போதுதான் தெரியுது அந்த பெண்ணுக்கு மலையாளம் தெரியாது. ஏன்னா அங்க இறந்து கிடந்த ஒரு பேரு பவன், இந்த பெண் பேரு பூனம் தேவி. இவங்க 2 பேருமே பீகார் மாநிலத்தை சேர்ந்தவங்க. கொஞ்ச மாதங்களுக்கு முன்பாகத்தான் இந்த இடத்துல அவங்க குடியேறி இருக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு இந்த போலீஸ் பேசுற அந்த மலையாளம் புரியவே இல்லை. அதனால ஒரு டிரான்ஸ்லேட்டரை வச்சுட்டு நீ யாருமா, என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு அந்த பெண் ரொம்ப டீட்டெயிலாக சொல்கிறாங்க. நைட்டு என் கணவர் வேலைக்கு போயிட்டு வந்தார், அதுக்கப்புறம் சாப்பிட்டாரு, அதுக்கப்புறம் நாங்கள் பெட்டில் ஒன்றா இருந்தோம், நல்லா தான் சந்தோஷமாக இருந்தோம். ஆனால் காலையில் எழுந்திரிச்சு காஃபி குடிக்கிறதுக்காக எழுப்பும் போகும்போது அவர் ஹார்ட் அட்டாக்கில் இறந்து கிடக்குறாரு அப்படின்னு தகவலை சொல்கிறாங்க. போலீஸ் வழக்கமாக அவங்கள என்கொயரி பண்ணிட்டு இந்த வீட்டுக்குள்ளே வேறு ஏதாவது சந்தேகப்படும்படியா இருக்குதா அப்படின்னு செக் பண்ணாங்கன்னா அந்த வீடு ரொம்ப நார்மலாக இருக்குது. அந்த வீட்டில் சந்தேகப்படுற மாதிரியான எந்த பொருளும் கிடையாது, எந்த தடயங்களும் கிடையாது. அப்படிங்கிறதுனால இது உண்மையிலேயே அவருக்கு ஹார்ட் அட்டாக்ல தான் இறந்துருக்காரு போல இருக்குன்னு டிக்ளேர் பண்ணலாமா, எதா இருந்தாலும் பிரேத பரிசோதனை அட்டாப்சி ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு நாள் வெயிட் பண்றாங்க. பிப்ரவரி 2 அந்த அட்டாப்சி ரிப்போர்ட் வருது. ரிப்போர்ட்டை பார்த்த போலீஸ்க்கு பயங்கரமான பேரதிர்ச்சின்னு சொல்லலாம். என்ன காரணம்னா, அந்த அட்டாப்சி ரிப்போர்ட்ல இறந்து போன பவனுடைய கழுத்து எலும்பு உடைக்கப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லாம அவருடைய 2 கைகள் 2 கால்கள் இழுத்து விரிச்சு கட்டுனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி